கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களுக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுடைய இனிய நாமத்தினாலே வாழ்த்துக்கள். இந்த நாளின் தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொண்ட வேத பகுதி உபாகமத்தின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். நீங்கள் கையிட்டு செய்ததும் உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்ததுமான யாவுக்காகவும் நீங்களும் உங்கள் குடும்பத்தாரும் சந்தோஷப்படுவீர்களாக. பிரியமானவர்களே, இஸ்ரவேல் ஜனங்களாகிய உங்களை ஆசீர்வதிப்பதே தேவனுக்கு பிரியம். சற்று நின்று நேற்றைக்கு சுதந்திர தின கொண்டாட்டங்கள், ஆராதனைகள் இவைகள் எல்லாவற்றையும் நீங்கள் கர்த்தருடைய நாமத்தின் மகிமைக்கென்று கொண்டாடியிருப்பீர்கள். ஆம், எத்தனை மகிழ்ச்சி! மூவண்ண கொடி பறக்கும் பொழுது, அதை பார்க்கும் பொழுது உள்ளத்திலே எத்தனை உவகை! மேலே காணப்படக்கூடிய சிவப்பு நிறமானது கல்வாரி சிலுவையிலே இயேசு கிறிஸ்து நமக்காக சிந்தின இரத்தத்தையும், அதன் கீழே காணப்படக்கூடிய வெள்ளையானது இயேசு கிறிஸ்துவுடைய இரத்தத்தினால் நாம் பரிசுத்தம் ஆக்கப்பட்டதையும் தேவ சமாதானத்தையும், அதற்கு கீழே காணப்படக்கூடிய பச்சை நிறமானது இயேசு கிறிஸ்து நம்மை ஆசீர்வதித்தபடியினால் நாம் செழித்திருப்பதையும் சந்தோஷமாயிருப்பதையும் சுகமாயிருப்பதையும் சுட்டி காண்பிக்கக்கூடியதாக இருக்கிறது. எனவே அந்த சிகப்பு, வெள்ளை, பச்சை என்ற நிறங்களை பார்க்கும் பொழுது சிலுவையின் தியாகம், அதனாலே வரக்கூடிய ரட்சிப்பு, மீட்பு, அதனால் வரக்கூடிய தேவ ஆசீர்வாதங்கள், இவைகளை நினைக்க நினைக்க உண்மையாகவே நம்முடைய உள்ளத்திலே ஒரு மகிழ்ச்சி இருக்கிறதல்லவா? ஆம், இந்த நாள் வரையிலும் உங்களுடைய கைகளுடைய பிரயாசங்களை நீங்கள் சாப்பிடும்படி கர்த்தர் அனுகிரகம் செய்தாரே, உங்கள் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டாரே, உங்களை குணமாக்கினாரே, உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் ஆசீர்வதித்தாரே, அதற்காக நீங்கள் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் தெரிவித்து நீங்கள் மகிழ்ச்சி அடையுங்கள். கர்த்தருக்குள் சந்தோஷமாயிருப்பதே எப்பொழுதும் உங்களுடைய பலனாயிருக்கிறது. சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் பவுலடியார் நம்மை பார்த்து சொல்லுகிறார். மகிழ்ந்து களிகூறு என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிகூறு என்று சொல்லி நாம் பாடுகிறோம். எல்லாவற்றுக்கும் என்ன காரணம்? தெய்வீக ஆசீர்வாதம், தெய்வீக சுகம், தெய்வீக ஆரோக்கியம். தன்னுடைய ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் சுகம், பெலன், ஆரோக்கியம், திடன் இவைகளை கர்த்தர் கட்டளையிடுகிறார். மாத்திரமல்ல, உங்கள் குடும்பத்தை சுற்றிலும், உங்களுடைய எல்லைகளை சுற்றிலும், வீட்டை சுற்றிலும் கர்த்தர் வேலியடைத்து பாதுகாத்து வைத்திருக்கிறாரே. யோபுவுக்கு உண்டான எல்லாவற்றையும் வேலியடைத்து பாதுகாத்த கர்த்தர் உங்களையும் உங்களுக்கு உண்டான எல்லாவற்றையும் வேலியடைத்து பாதுகாத்திருக்கிறாரே. நீ போகும்பொழுதும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், நீ திரும்பி வரும்பொழுதும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய் என்று சொல்லி கர்த்தர் பாதுகாக்கிறாரே. பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் உங்களை சேதப்படுத்தாதபடி கர்த்தர் வைத்திருக்கிறாரே. உன்னதமான தேவனுடைய மறைவில் இருக்கிற நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அவருடைய செட்டையின் கீழாக நீங்கள் தங்கியிருக்கிறீர்கள். கர்த்தரே உங்களுடைய நம்பிக்கை, கர்த்தரே உங்களுடைய பாத்திரத்தின் பங்கு, கர்த்தரே உங்களுடைய மகிமை. நித்திய மாட்சிமைக்காகவும் நித்திய மகிமைக்காகவும் கர்த்தர் உங்களை மீட்டு கொண்டிருக்கிறாரே. நீங்கள் கர்த்தரால் மீட்டு கொள்ளப்பட்ட ஜனமாகவும், ஜீவ புஸ்தகத்திலே பேரெழுதப்பட்ட ஜனமாகவும், ராஜரீக ஆசாரிய சந்ததியாகவும் கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறாரே. உலகத் தோற்றத்துக்கு முன்பாகவே கர்த்தர் உங்களை தெரிந்து அழைத்து வேறு பிரித்து அபிஷேகித்து இந்த நாள் வரைக்கும் பாதுகாத்திருக்கிறாரே. உங்களுடைய தானிய தவசங்கள் குறையாதபடியாக, எண்ணெய் வித்துக்கள் குறையாதபடியாக
திராட்சரசங்கள் குறையாதபடியாக, உங்கள் ஐஸ்வர்யங்கள் குறையாதபடியாக ஆண்டவராகிய கர்த்தர் தன்னுடைய நல்ல பொக்கிஷாலையாகிய வானத்தை திறந்து இடங்கொள்ளாமல் போகமட்டும் உங்களை ஆசீர்வதித்திருக்கிறாரே. இவைகளுக்காக நீங்கள் சந்தோஷப்பட வேண்டாமா? நீங்கள் செய்யக்கூடிய வேலை சாதாரண வேலையாக இருந்தாலும் பிரம்மாண்டமான வேலையாக இருந்தாலும் அந்த வேலைகளை கர்த்தர் தானே ஆசீர்வதித்து கொடுத்திருக்கிறார். கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார். அவர் நம்மை ஆசீர்வதிப்பார். வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தராலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். கர்த்தர் உங்களையும் உங்களுடைய பிள்ளைகளையும் வர்த்திக்க பண்ணுவார் என்ற இறை வாக்கின்படியாக கர்த்தர் உங்களை மாத்திரமல்ல, உங்களுடைய குடும்பத்தை மாத்திரமல்ல, உங்களுடைய சந்ததியை மாத்திரமல்ல, உங்களுடைய தலைமுறைகளையும் ஆசீர்வதிக்கிற கர்த்தராக இருக்கிறார். அதனாலே தான் நீங்கள் ஒவ்வொரு ஊரிலும், ஒவ்வொரு கிராமத்திலும், ஒவ்வொரு பட்டணத்திலும் ஒரு சிறிய ஆலய ஆராதனையாக இருந்தாலும், பிரம்மாண்டமான கட்டடமாக இருந்தாலும், எந்த இடத்திலும் இருந்து உங்களாலே மகிழ்ச்சியாய் கர்த்தரை ஆராதிக்க முடிகிறது என்று சொன்னால் ஒரே ஒரு காரணம், நீங்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். உங்கள் பக்கத்தில் யார் இருக்காங்களோ அவங்களுடைய கரங்களை பிடித்து கர்த்தருடைய நாமத்தினாலே நீங்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள்னு சொல்லுங்கள். உங்களை வலது கையை உங்களை தலைமையில் வைத்து, நான் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவன், என் குடும்பம் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டது, என் வேலையெல்லாம் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டது, என் கணவன் மனைவி பிள்ளைகள் எல்லோரும் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், கர்த்தர் எங்களையும் எங்களுடைய மிருக ஜீவன்களையும் ஆசீர்வதித்து பெருக பண்ணுகிறார் என்று சொல்லுங்கள். ஆம், உண்மையாகவே நீங்களும் உங்கள் குடும்பத்தாரும் சந்தோஷப்படுவீர்களாக. கிருபை கூட இருக்கட்டும். ஆமேன், ஆமேன், ஆமேன்.